இந்த தங்கராஜோட கெட்ட புத்தியும் மலரோட மாமியார் மாமனாரையும் பார்த்தா யாருக்கெல்லாம் பயங்கரமாக கோபம் வருதோ அவங்கெல்லாம் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தங்கராஜ் ரேவதியை கூப்பிட்டு நைஸாக விசாரித்து பார்க்குறாரு. இவளுக்கு தெரிஞ்சிருக்குமே அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தா, தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே விசாரித்து பார்க்குறாரு. ஆனால் ரேவதி அப்படியாங்க, அண்ணன் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தால் ரொம்ப சந்தோஷங்கன்னு சொன்னதை கேட்டு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காரு. இவளுக்கு தெரியுதா இல்லையோ அது பரவாயில்ல, எப்படி அவன் ப்ரமோஷன் வாங்கிட்டு சம்பளம் அதிகம் வாங்கிட்டு இன்னும் வீட்டில் சொல்லாமல் இருக்கிறான். அப்போ அந்த சம்பளத்தை மிச்சம் பண்ணலான்னு சொல்லாமல் இருக்கானோ? விடக்கூடாதே, இப்படியெல்லாம் அவன் சௌரியத்துக்கு விட்டால் அவன் பெரிய ஆளாயிருவானே. அப்புறம் நம்மளோட பழி எப்படி தீர்த்துக்கிறது? நான் தங்கச்சி இல்லாமல் அனுபவிக்கிற கொடுமையை அவன் நாளுக்கு நாள் அனுபவிக்கணும். அதை எப்படி நிறைவேற்றுறது? பார்க்கலாம். நாளைக்கே நம்ம மாமனார்கிட்ட போய் இப்போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு போய் தூங்கிடுறாரு. மலர் மதிக்கிட்ட சொல்கிறாங்க, மதி நேற்று என்னை கூப்பிட்டாங்கல்ல அத்தை, பக்கத்தில் இருந்த சொம்பல் இருக்கிற தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்காக கூப்பிட்ருக்காங்க மதி. நீ சொன்னது கரெக்டு தான், நான் தான் அவங்களுக்கு செஞ்சு செஞ்சு பழக்கி விட்டுட்டேன் மதி. சே, எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? எனக்கே என்னை பார்த்து அவமானமாக இருக்கு மதி அப்படின்னு சொல்லி மலர் மதிக்கிட்ட புலம்பிகிட்ருக்காங்க. அக்கா விடுங்க, நீங்கள் செஞ்சு பழக்கிட்டீங்க, இனிமேல் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ட்ரை பண்ணுவோம். இப்போவும் கூப்பிட்டு உடனே உடனே ஓடாதீங்க, எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசி பழகுங்க அப்படின்னு சொல்லி மதி மலருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரை பண்ணுற மதி, நான் கேட்டு கேட்டு அப்படியே பழகினதுனால எனக்கு பேசுறதுக்கே வாய் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்கக்கா, எனக்கு காலேஜுக்கு லேட் ஆச்சு, நான் போய் கிளம்புறேன், வேலை முடிஞ்சதெல்லாம் இன்னும் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு போகவா அப்படிங்கிறாங்க. ஏய் மதி, இதுவே போதும், இதுவே நீ செய்கிறது எனக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது தெரியுமா? எனக்கு பயங்கர ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது தெரியுமா? போ, நீ போய் கிளம்பு போ அப்படின்னு சொல்லி மலரும் மதியம் அனுப்பிச்சி வச்சிட்றாங்க. மதியம் காலேஜ் போயிட்டு கிளம்பி போயிட்டாங்க. எல்லாருமே கிளம்பி போனதுக்கப்புறமா மலர் மதியானம் உட்காந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே, சே நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா, கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்போமா, எந்த ஒரு சேஞ்சுமே வராதா, என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈவினிங் ஆயிடுது. மலரே மலரே, என்னாச்சு, ஸ்நாக்ஸ் செஞ்சு காப்பி வச்சு கொடுமா அப்படிங்கிறாங்க. என்ன அத்தை, உங்களுக்கு தான் ப்ரெஷர் பிபி சுகர் எல்லாமே ஏறுதில்ல, ஸ்நாக்ஸ் ஒன்றும் செய்ய வேண்டாம், காஃபி வேணால் நான் போட்டு தர்றேன், கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஏதாவது பயிறு சுண்டல் அந்த மாதிரி வேக வச்சு தரட்டுமா அப்படிங்கிறாங்க. என்ன மலர் இப்படி எதிர்த்து கேள்வி கேட்டு பழக்கிற? என்ன அவள் பழக்கிவிட்டாளா? அந்த அடங்காப்படாரி உனக்கு பழக்கிவிட்டாளா இந்த பழக்கத்தையெல்லாம்? நான் கேட்குறத செஞ்சு கொடுக்கறது ஒரு மருமகளுக்கு அழகா? என்ன நினச்சிட்ருக்குற? இந்நேரம் என் மாமியாராக இருந்தால் அவ்வளோதான், வீடே ரெண்டாயிருக்கும். நானாக இருக்க போய் நீ இன்னும் அமைதியாக நின்று எனக்கு எதிர்த்து பேசிகிட்ருக்குற. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி ராகவன் கிட்ட லக்ஷ்மி சொல்லவும், ராகவன், ஏமா ஒரு மருமகளாக உன்னோட கடமை செய்யணுமா இல்லைண்டாமா? பெரியவங்களுக்கு தேவையான சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுல கூட என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மாம்மா, நான் ப்ரெஷர், போமா போய் செஞ்சுட்டு வா, சும்மா எதிர்த்து பேசிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லவும் மலர் நிலை எதுவுமே பேச முடியாமல் போய் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வேலை முடிச்சுட்டு மதி வர்றாங்க. அக்கா, என்ன டெய்லி என்ன பலகாரமாக செஞ்சிட்ருக்கீங்க, உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. என்ன மதி பண்ணுறது, என்னை தான் டெய்லி செஞ்சு கொடுக்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அக்கா மதி, வேண்டாம் மதி, நான் ட்ரை பண்ணேன், என்னால் இன்றைக்கி முடியல மதி, என்னால் பாயிண்ட்டாகவும் பேச தெரிய மாட்டேங்குது, அதனால் என்னை விட்டு மதி, திருப்பியும் நீ சொல்லி எனக்கு மனசு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லி மதி தன்னோட சம்பளத்தில் பாதி எடுத்து மலர்கிட்ட கொடுக்குறாங்க. என்ன மதி, எதுக்கு இந்த பணம் யாருக்காவது கொடுக்கணுமா நீ காலேஜ் போனதுக்கப்புறம் அப்படிங்கிறாங்க. இல்லை, இது உங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க. எனக்கா? எனக்கு எதுக்கு? ஆமாம், இந்த வீட்டில் எப்போவும் வேலை நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க, வீட்டோட வரவு செலவு ஃபுல்லாக, வரவும் இல்லை செலவு ஃபுல்லாக பாக்யராஜ் தான் பார்த்துட்ருக்காரு. அதனால் அவருக்கே பாவம் என்ன கடன் கட்டுவாரா, வீட்டு செலவு பார்ப்பாரா, ரொம்ப சிரமப்படுறாரு. அதனால் இந்த காசை வச்சு உங்களால் எவ்வளோ வீட்டு செலவு பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இந்த மாதம் எனக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகிருச்சு, அதனால் வச்சுட்டு அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து தர்றதுக்கு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. மதி, இந்த புடி, அதெல்லாம் பாக்யராஜ் பார்த்துக்குவார், நீ புடி
அப்படிங்கிறாங்க. நானும் இந்த வீட்டில் தானே சாப்பிட்றேன், இந்த வீட்டில் தானே தூங்குறேன், நானும் பணம் கொடுக்கணும் தானே, வைங்க பேசாமல். நான் இன்னைக்கு சுரேஷ் அவர் வந்தார்னா அவர்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி மலர்கிட்ட கட்டாயமாக பணத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம லக்ஷ்மி வந்து, என்னம்மா என்ன நடக்குது இங்கே, வரவு செலவெல்லாம் அக்கா தங்கச்சிக்குள்ளேயே பண்ணிகிட்ருப்பீங்க போல, பெரியவங்க நாங்கள்லாம் இருக்கிறது யாருக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. இப்போ கரெக்டாக சுரேஷும் வந்துடுறாரு உள்ள, பாக்யராஜும் வேலை முடிச்சுட்டு வந்துடுறாரு. என்னாச்சு, என்ன சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாலில் கூடிடுறாங்க. அப்போது கரெக்டாக தங்கராஜ் வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு. மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. என்ன மாமா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை நாங்கள் வீட்டில் தான். ஆமாம் ரேவதி கூட்டிகிட்டு வரலையா, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நான் காலையிலேயே வரலான்னு நினச்சேன் மாமா, அதுக்குள்ளே ஒரு 2-3 இடம் கரையமாக இருந்தது, அதனால் அதை பார்த்துக்கிட்டு என்னால் வர முடியல மாமா. நம்ம பசங்களை பார்த்துக்க சொன்னால் எங்கே, நீங்கள் தான் சைன் போட்டு போக வரைக்கும் இருங்க சார்னு சொல்லி என்னால் முடியல மாமா, இப்போ தான் வர முடிஞ்சது. சொல்லுங்க மாப்பிள்ளை என்ன விஷயமா வந்தீங்க அப்படிங்கிறாங்க ராகவன். ஏமாமா உங்கள் பெரிய பையனுக்கு, அதான் என் பெரிய மச்சானுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சாமே, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, ப்ரொமோஷனா இன்னைக்கா? பாக்கியராஜ் இது வரைக்கும் சொல்லவே இல்லையே மாப்பிள்ளை, இன்னைக்கு அநேகமாக இன்னைக்கு சாயந்தரம் வந்து சொல்லுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க லக்ஷ்மி. இல்லைங்க அத்தை, அது கிடச்சி ரொம்ப நாள் ஆகுது, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து அமைதியாக வச்சுக்கிட்டாங்க போல். ஏன் சம்பளம் அதிகமாக வந்ததுன்னா அதை வச்சு தனியாக வரவு செலவு பண்ணிக்கலான்னா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் மலரை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி வந்துட்டு, ஏன் மலர் மாப்பிள்ளை சொல்கிறதெல்லாம் உண்மையாடி, என்ன நினச்சிட்ருக்கீங்க, உண்மையா மாப்பிள்ளை சொல்கிறதெல்லாம் அப்படிங்கிறாங்க. அத்தை ஆமாம், அவருக்கு போன மாதம்தான் ஆச்சு, ஒரே ஒரு மாதம்தான் சம்பளம் அதிகமாக வந்துச்சு, அதைத்தான் வண்டிக்கு டியூ கட்ட முடியாமல் அதை வச்சு தான் கட்டி திருப்பி இருக்கார் அத்தை அப்படிங்கிறாங்க. என்னடி சம்பளம் வந்ததில்லை எங்ககிட்ட மறைச்சிட்டு, பெரியவங்க நாங்கள் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி பேசவும் மதி இப்போ தான் உள்ள என்ட்ராகிறாங்க. சரி அவர் சம்பாதிக்கிறது மட்டும்தான் செலவுக்குன்னு தெரியுது, நான் சம்பாதிக்கிற காசையும் இன்னைக்கு அக்காட்டு கொடுத்துட்டேன், சுரேஷ் வந்தார்னா அவரும் கொடுக்கட்டும், நீங்கள் வாங்குகிற பென்ஷன் காசுலேயும் ஒரு பர்சன்டேஜ் வந்து வீட்டு செலவுக்கு பண்ணுங்கள், எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம், ஏன் அவரோட தலையில் மட்டும் சமைய வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம தங்கராஜ் வந்துட்டு, என்னம்மா நேற்று வந்து நீ எல்லாம் குடும்ப விஷயத்தில் பண்ணாட்டு பண்ணுற, இது நல்லதா அப்படிங்கிறாங்க. ராகவன் இருந்துட்டு, நீ பேசாத, நீ மட்டும் பேசாத, நான் வந்து மலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. மலர்கிட்ட பேசுகிறீங்க ரைட்டு, நான் கேட்குறதும் கரெக்டான கொஸ்டின் தானே, அதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்கள் மலர்கிட்ட பேசினாலோ பூக்கிட்ட பேசினாலோ நான் என்னங்கிறேன் அப்படிங்கிறாங்க மதி. பாக்கியராஜ் வந்து இடையில, ஆமாப்பா மதி கேட்குறதும் கரெக்டு தானே அப்படிங்கிறாங்க. என்னடா எல்லாரும் பெரியவங்களை எதிர்த்து பேசுகிறீங்க, நேற்று வந்தவன் இன்னைக்கு பண்ணாட்டு பண்ணுறா, எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா, இவளை இப்படியே விட்டு வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி ஓங்கி அடிக்க போயிடுறாரு மதியை. அப்போ வந்து மதியை அவரை குறுக்கட்டிடுறாங்க. அப்போ தங்கராஜ் இருந்துட்டு, மாமா சூப்பர் மாமா, உங்கள் வயசுக்கும் மரியாதை இல்லை, என் பேச்சுக்கும் மதிப்பில்லை, இங்கே இந்த வீட்டில் எல்லாமே மாறி மாறி போயிட்டுருக்குது. சுரேஷ் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைடா, பார்த்துக்கோடா, உனக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, உன் பொண்டாட்டியை அடக்கி வை அப்படின்னு சொல்லவும் சுரேஷ் மதியை உள்ளே இழுத்துக்கிட்டு வான்னு உள்ள ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ ரேவதிகிட்டேருந்து மலருக்கு ஃபோன் வருது. மலர் உள்ளே வந்து எடுக்கிறப்போ, அண்ணி எங்கள் வீட்டுக்காரருக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு அண்ணி, அண்ணனுக்கு ப்ரொமோஷன் ஆனதை, நான் காலையிலேருந்து ஃபோன் பண்ணலான்னா அவர் வீட்டை விட்டு எங்கேயுமே போகலை, என்னால் ஃபோன் பண்ணி பேசவே முடியல, இப்போ தான் எங்கேயோ போயிருக்காரு, நம்ம வீட்டுக்கு இது வந்துருவாரா என்னமோ, அதுக்குள்ளே யாருக்கு தகவல் சொல்லணுமோ சொல்லிடுங்க நீ அப்படின்னு சொல்லவும் ரேவதி வந்து எல்லா தகவலையும் சொல்லிட்டாரு. இப்போ தான் பிரச்சனை அங்கே போயிட்டுருக்கு, ரேவதி நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வச்சிட்றாங்க. ரேவதி யோசிச்சு காலையிலேயே ஃபோன் பண்ண முடியல என்னால், இல்லைன்னா பண்ணி சொல்லியிருக்கலாம், அண்ணியும் அண்ணனும் அலர்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு மண்டையை அடிச்சுக்கிறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யராஜோட செலவுக்கு இனிமேலாவது ஒரு விடிவு காலம் வருமா அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.